ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிரேஸ்லெட் ஆர்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான பீட்ஸ் எல்லாமே வந்து நான் வாங்கி இது மாதிரி ஆர்கனைசரில் வந்து நான் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன கலர்லாம் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன்றது கொஞ்சம் நான் காமிச்சிடுறேன். நான் வந்து கொஞ்சம் வந்து டார்க் கலர் தான் நிறைய நான் வச்சுருக்கேன், லைட் கலர் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்கேன். இருந்தது எல்லாமே வந்து நம்ம ஆர்டருக்கு செஞ்சு வச்சு நம்ம தீர்ந்து போச்சு. ஸோ இது வந்து நான் திருப்பி ரீஃபில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து லைட் பிங்க் கலர், செகண்ட் வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலர், தேர்டு வந்து லைட் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். இது வந்து லைட் பேபி பிங்க்கு, இது வந்து லைட் எல்லோ கலர். அதுக்கப்புறம் இருக்குது லைட் மெஜந்தா கலரில் வச்சுருக்கேன். இது வந்து லைட்டு டர்காஸ் கலர். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆரஞ்சு கலர் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒயிட்டு ஜெல்லி பீட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஜெல்லி பீட்ஸில் வந்து நம்ம க்ரீன் கலர் வச்சுருக்கோம். இது வந்து கிராக்கிள் பீட்ஸில் வந்து டபுள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், ஒயிட்டு வித்து லைட் எல்லோ மாதிரி இருக்கும். இது வந்து கிராக்கிள் பீட்ஸு, இதில் வந்து ஒயிட் வித்து டார்க் எல்லோ கலர். நெக்ஸ்ட்டு வந்து தேர்டில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரியான பர்பிள் வித் ஒயிட் கலரில் வந்து நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் மிக்ஸ் ஆகிடுச்சு, நம்ம எடுத்து போட்டுடலாம். இது பர்பிள் வித் ஒயிட் கலரில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வித் லைட் க்ரீன் கலர் வந்து கிராக்கிள் பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் வித் ஒயிட் கலரில் கிராக்கிள் பீட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் கிராக்கிள் பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒயிட்டு வித்து பிரிக் பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அதாவது பிரிக் ரெட்டு அந்த கலர் வச்சுருக்கேன். இது வந்து கிராக்கிள் பீட்ஸில் வந்து பிங்க் வச்சுருக்கேன். இது ஜெல்லி பீட்ஸில் வந்து ப்ளம் கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ஸ்கை ப்ளூ கலர் வந்து கிராக்கிள் பீட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிராக்கிள் பீட்ஸில் வந்து ஒயிலட் கலர் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிராக்கிள் பீட்ஸில் வந்து ஒயிட் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃபாயில் மாதிரி இருக்கும், அதாவது கோல்டு கலர் ஃபாயில் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளூ கலர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து லைட் க்ரீன் கலர். மறுபடியும் வந்து இது லைட் மெஜந்தா கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரியான டார்க் ப்ளூ கலரில் ஃபாயில் மாதிரி, அதாவது கோல்டு ஃபாயில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான பிரிக் கலர் வச்சுருக்கேன். மீதி இந்த லைன் ஃபுல்லாகவே பிளாக் வச்சுருக்கேன். ஏன்னா பிளாக் வந்து நிறைய ஆர்டர் வந்து வரும். ஸோ அதனால் வந்து அதுக்காக நான் வாங்கி திருப்பி ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபிமா பீட்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ 2 கலர் தான் பேலன்ஸ் இருக்குது. இனிமேல் தான் வாங்கி ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான நேம்ஸ் வச்சு தான் வந்து இப்போ நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இதான் வந்து நிறைய ஆர்டர் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 5 வந்து பீஸ் பண்ணிவிட்டு டிஸ்பேச் பண்ணிடலாம். இந்த மாதிரியான சில்வர் கலர் லெட்டர்ஸ் வந்து நான் 2 பாக்கெட் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஸ்மைலி பீட்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாம்ஸுமே வந்து வச்சுருக்கேன். சாம்ஸ்லையுமே கூடயுமே வந்து லெட்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன், டைமர் வந்து வச்சுருக்கேன் பிளாக் கலர். ஏன்னா வந்து பிளாக் கலர் கிட்டவே வந்து கஸ்டமர் நிறைய பேர் தான் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து ரிங் வந்து சின்ன சைஸும் வச்சுருக்கேன், பெருசுமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ரிங் வந்து கோல்டு கலர் அண்டு சில்வர் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸு ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு. நீங்களுமே கூட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பேசிக்கான திங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் இப்போவே வந்து இந்த மாதிரியான சாம்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பேச்சில் வந்து ஒரு 20 ப்ரேஸ்லெட் வந்து எல்லாமே பிளாக் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பிளாக் கலர் வந்து நிறைய வாங்கி நான் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பிளாக் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போ 5 செட்டு நம்ம பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பீட்ஸ் எல்லாமே வந்து சைஸை பொறுத்து வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சின்னவங்களுக்கு கேட்டால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு எத்தனை பீட் வேணுமோ அது மாதிரி ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பிளாக் கலர் பீடு, அதாவது ப்ரேஸ்லெட் வந்து ஒன்று தான் வந்து நான் பண்ண போகிறேன். வீடியோக்காக நான் ஒன்று பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச்க்காகவும் நான் மேக் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால தான் வந்து நான் எல்லா பிளாக்குமே வந்து நான் பவுலில் வந்து போட்டுக்கிறேன். பீட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பீட்ஸுமே வந்து மிக்ஸ் ஆகி வருது. ஸோ வந்து வாங்குறச்ச வந்து பார்த்து மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா கிறிஸ்டல் பீட்ஸை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான லெட்டர்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சாம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். சாம்ஸுமே வந்து நம்ம அடுத்தடுத்து ப்ரேஸ்லெட் பண்ணுறது தேவைப்படும் சொல்லிட்டு நான் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா தேடுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு. சைஸை பொறுத்து நீங்கள் ப்ரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பிளாக் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கோகுல் சொல்லிவிட்டு ஒரு நேம் வச்சு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே இந்த மாதிரியான நேம் வச்சு தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுதான் செய்ய போகிறோம். ஸோ தேவையானது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான சாம்ஸு, லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் பீட்ஸ், எலாஸ்டிக் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மேக் பண்ணிட்டேன். இது மாதிரி வந்து நான் லெட்டருமே வந்து போட்டுட்டேன் இதில். ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ஒயிட் சாம் வந்து கேட்டிருந்தாங்க பாண்டா டிசைனில். ஸோ அதுவுமே வந்து நான் எடுத்து இதில் வந்து ஹேங் பண்ணிக்கிறேன். சின்ன ரிங் கூடமே வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் வந்து ஹேங் ஆகாது, டைட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய சைஸே வந்து நீங்கள் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து கையில் போட்டுச்சு நல்லா வந்து ஹேங் ஆகும். இது மாதிரி வந்து இந்த நோஸ் பிளேயருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. எலாஸ்டிக் வந்து நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிக்கிறச்ச வந்து பிரிஞ்சு வராது. ஸோ நாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் 5 ப்ரேஸ்லெட்டுமே வந்து மேக் பண்ணிவிட்டேன். கவரில் போட்டுமே பேக் பண்ணிவிட்டேன். இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான பிளாக் கலரில் ஜெல்லி பீட்ஸு, இந்த மாதிரி நேம் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பாண்டா சாம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஸ்கை ப்ளூ கலர், அதுவுமே வந்து நேம் வச்ச மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது அதோட சாம்ஸ் வந்து லைட் ப்ளூ கலரில் வந்து ஒரு ஹலோ கிட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் வித் ஜெல்லி பீட்ஸு சாம்ஸுமே கேட்டிருந்தாங்க, பாண்டா தான். இது வந்து கிராக்கிள் பீட்ஸில் பிங்க் கலர். நெக்ஸ்ட்டு யூனிகார்ன் சாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பண்ணியாச்சு. இது வந்து ஒயிட் கலரில் கிராக்கிள் பீட்ஸு வித் ஒயிட் கலரில் கேட் வச்சு நம்ம சாம்ஸ் வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து நான் இந்த 5 ப்ரேஸ்லெட்டுமே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.